பாப்தாதாவை மகிழ்வு செய்வதற்கான எளிய வழி என்ன? ஓம் சாந்தி. பாப்தாதாவை மகிழ்வு செய்வதற்கான எளிய வழி ஒரு நேர்மையான உள்ளம். இறைவன் நேர்மையான உள்ளத்தால் மகிழ்வடைகின்றார். ஆதலால் நாம் நமது ஒவ்வொரு செயலிலும் உண்மையாக இருக்க வேண்டும். உண்மைதான் மகான் தன்மையாக இருக்கின்றது. யார் உண்மையான அதாவது நேர்மையான உள்ளம் கொண்டவர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் சதா அவர்களது எண்ணங்கள், வார்த்தைகள், செயல்கள் மற்றும் சம்பந்தங்களின் உள்ள அனைத்து ரகசியங்களையும் புரிந்து கொள்வார்கள். அவர்கள் புரிந்து கொள்வார்கள், அதாவது ரகசியங்களை புரிந்து கொள்வார்கள் மற்றும் அதன்படி செயலையும் செய்வார்கள், அதன்படி செல்லவும் செய்வார்கள். நீங்கள் ராஜ்யுக்தாக இருப்பதன் அடையாளம். மேலும் நீங்கள் எந்தளவு ராஜ்யுக்தாக இருக்கின்றீர்களோ அதனை கண்டறிவதற்காக நாம் ரகசியங்களை தெரிந்து கொண்டே நாம் வருத்தம் அடையாமல் இருப்போம். நமது நிலையோ வருத்தம் அடையாமல் இருப்பதாக இருக்கும். மேலும் நாம் மனமுடைந்து போக மாட்டோம். நாம் எப்பொழுதுமே வருத்தம் அடைய மாட்டோம். அதாவது நமது எண்ணங்கள், உள்ளுணர்வு, விழிப்புணர்வு மற்றும் பார்வை எதிலேயும் நாம் வருத்தம் அடைய மாட்டோம். ஏன் என்றால் யாருக்கு அவர்களின் சொந்த சுபாவம் மற்றும் சமஸ்காரங்கள் மற்றும் மற்றவர்களது சுபாவம் மற்றும் சமஸ்காரங்களை தெரிந்துள்ளார்களோ அவர்கள்தான் ராஜ்யுக்தாக இருக்கின்றார்கள். ஆதலால் தந்தையை கூட அவர்கள் மகிழ்வடைய செய்கின்றார்கள். இந்த வழியின் மூலம் அதாவது ராஜ்யுக்தாக இருப்பதன் மூலமாக அவர்கள் தந்தையையும் மகிழ்வு செய்கின்றார்கள். மேலும் மகிழ்வு செய்வதற்கான எளிய வழிமுறை இதுவாகத்தான் இருக்கின்றது. அதாவது நாம் ராஜ்யுக்தாக இருந்து நாம் அதன் வழியில் செல்ல வேண்டும். அதன்படி நாம் காரியங்கள், கர்மங்கள் செய்ய வேண்டும். மேலும் ராஜ்யுக்தாக இருப்பது என்பது நாம் வருத்தம் அடையக்கூடாது. நம் மீதும் பிறர் மீதும் வருத்தம் அடையாமல் இருக்க வேண்டும். இதுதான் ராஜ்யுக்தாக இருப்பது என்று அர்த்தம். ஓம் சாந்தி.